வெல்கம் டு டாக்டர் B3 Vlogs. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்போ சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்போ உள்ள அலோவ் பண்ணாதது, இந்த டைமிங் டிலே, அதனால சில பேரண்ட்ஸ் போலீஸ் காலில் விழுகிறது. சில ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. அவங்க தந்தை வந்து ஒரு பெரிய கனவுகளோட அவங்க நீ டாக்டர் ஆறாங்க ஆகலை. ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து டாக்டர்னு ஒரு டாக்டர் படித்தாதான் நல்லா வாழ முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனநோய் வந்து நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப பரவி இருக்கு. தேர்வு எழுதுறவங்க எல்லாருமே டாக்டர் ஆக போகிறதில்ல, தேர்வு எழுதுறவங்க எல்லாருமே நீட் சீட்டில் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் வந்து தேர்வுங்கிறது அனைவருக்கும் அடிப்படையான உரிமை. ஸோ மக்கள் வந்து இந்த எல்லாரும் இன்னைக்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய மகன் நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது ஒரு தந்தை என்ன எதிர்பார்க்கறது, ஒரு குடும்பமே, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம், ஒரு ஏழ்மை குடும்பம் எதிர்பார்க்கறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த தேர்வு முறைகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது. ஏன்னா இப்போ பாருங்க, ரீ எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால ரீ எக்ஸாமினேஷனே நம்ம நடத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இது மாதிரி தேர்வுகள்லாம் வந்து ஒரு இப்போ ப்ரோமெட்ரிக் எக்ஸாமினேஷன், இந்த ஃபாரின் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய இடத்துங்கள்ல எப்படின்னா, இந்த எக்ஸாம் ஃபியர் போகிறதுக்காக ப்ரீ அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் எழுதுறது டைமிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஒரு ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒரு இருக்குது. ஸோ அது மாதிரி, அதாவது உங்களுக்கு ஆக்சுவலான டெஸ்ட் வந்து இப்போ ஒரு 2 o'clock ஆரம்பிக்குது அப்படின்னா 1:30 2 o'clock வரைக்கும் ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட். அது எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஒரு 30 minutes ஒரு வார்ம் அப் மாதிரி, ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்டஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த நீட் எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு 30 minutes கிரேஸ் மார்க், ஒரு அசஸ்மெண்ட், ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது அதை அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியர்னஸ் போகும், ஒரு எந்தோசிசமாக இருக்கும். ஸோ ஒரு கொஷின் பேட்டர்னை ஒரு ப்ரியராக அவங்க ஒரு அட்டன் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது ப்ரோமெட்ரிக் எக்ஸாமினேஷன் சொல்லி இந்த நர்சிங், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்க எழுதுறவங்களுக்குலாம் இந்த எக்ஸாமினேஷன்லேயே இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் டெஸ்டஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்படி கொண்டு வரும் பட்சத்தில் அந்த 30 minutes ஒரு கிரேஸ் பீரியட், 30 minutesக்கு மேலே யாரும் எக்ஸாமுக்கு வரல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த 30 minutes ப்ரீ எக்ஸாமினேஷன் எழுதலாம், எழுதாமையும் போகலாம். எழுதுனா அவங்களுக்கு நல்லது, எழுதாமல் போனால் அவங்களுடைய லாஸ். ஸோ இது வந்து கவர்மெண்டின் பார்வையில், ஏன்னா ஒரு தந்தை வந்து ஒரு காவலர் காலில் ஒரு குழந்தை அழுகும் போது அப்படிங்கும் போது ரொம்ப, ஏன்னா அடுத்த வருஷம் தான் இனிமேட்டு எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு போட்டியிடறதுக்கான விளையாடுறதுக்கு ஒரு தலைமை இல்லாத போது நேரத்தாலும் ரொம்ப முக்கியம்தான். அதனால தான் முன்னாடியே பேரண்ட்ஸில் போய் தங்கிடணும், முன்னாடியே எல்லாம் நடந்துடணும். ஒரு தந்தையா அதை வந்து என்னால் பார்க்க முடியல. இதை கொஞ்சம் சம்பந்தப்பட்ட தேர்வு வாரியம், சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஐடியாவை வந்து கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ.